அதிகமாக நிறைய பேர் கேட்ட பேடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடு தான். இந்த பேடோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி போடுங்கன்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெயின்போ லாரி கிட்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஆரிஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து குயின்ஸ்லாண்டில் வந்து இதோட ஆரிஜின் இருக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இயர்னு பார்த்தீங்கன்னா 10 to 20 இயர்ஸ் வந்து இதோட லைஃப் ஸ்பேன் இருக்குது. லென்த் எவ்வளோனா 25 to 30 சென்டிமீட்டர் வந்து இதோட லென்த்து ஃபுல்லாகவே இருக்கும். வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 75 to 150 கிராம் வரை இதோட வெயிட் இருக்குது. இது மேல் ஃபீமேல் வந்து நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, அதாவது ஜெண்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, மேலுக்கு வந்து செஸ்ட்டில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும், ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோவாஸ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து கரெக்டாக வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. இதை வச்சு லைட்டாக ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 100% ஐடென்டிஃபை வேணும்னா நீங்கள் வந்து மேல் ஃபீமேல் வந்து டிஎன்ஏ வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ தான் மேல் ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்க முடியும். இது சிக்கில் பார்த்தீங்கன்னா பீக் வந்து பிளாக் கலரில் இருக்கும். அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதே மாதிரி அதோட உடம்பு வயசுலையுமே பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் நல்ல டார்க்னஸாக இருக்கும். அடல்ட்டுக்கு, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஷாப்புக்கு போனாலுமே இந்த பேடோட பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதோட கலர் அந்த மாதிரி. இதை வந்து ஒரு பெட் வெரைட்டியாகவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். யாருக்காவது வீட்டில் வந்து பெட்டாக வளர்க்கணும் அந்த மாதிரி யாருக்காவது ஒரு ஐடியா இருந்தாலுமே இந்த பேடை வந்து சஜஷன் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நம்ம கூட வந்து நல்லா ப்ளே பண்ணும். நம்ம வந்து என்ன பேச சொல்லி கொடுக்குறோமோ அதை வந்து பேசுன்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரியலை. பட் ஒரு பெட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து வளர்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதோட ப்ரீடிங்கை பற்றி பார்க்கலாம். ப்ரீடிங்கை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா இது வந்து மோனோகாம்பஸ் வெரைட்டியை சேர்ந்தது. அப்படின்னா ஒரு பேருக்குடைய லைஃப் டைம் வந்து ப்ரீட் ஆகக்கூடியது. ப்ரீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஆக்ரெசிவாக இருக்கும். இதோட கேஜ் எந்த மாதிரி இருக்கணும்னா 4x3x3 ஃபிட்டு இதோட கேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக இதோட சின்னதாக மட்டும் இருக்கக்கூடாது. எவ்வளோ அளவுக்கு கேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து நல்லது. ப்ரீடிங் பாக்ஸ் எந்த மாதிரி இருக்கணும்னா 2x2 ஃபிட் வந்து கண்டிப்பாக இதோட ப்ரீடிங் பாக்ஸ் இருக்கணும். இந்த கேஜுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய டப்பு மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்கணும். ஏன்னா அது வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப வந்து விரும்பும். அடல்ட் ஏஜ் எப்போ ஆகும்னா, அதாவது செக்ஷுவல் மேட்டிங் எப்போ ஆக ஆரம்பிக்கும்னா 2 இயருக்கு அப்புறமா வந்து இது வந்து மேட்டிங்காக வந்து ஆரம்பிக்கும். எத்தனை எக் லே பண்ணும்னா 2லேருந்து 3 எக் வரை லே பண்ணும். இதோட இன்குபேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 25 days. ஃபீமேல் வந்து இன்குபேஷன் பண்ணும், மேல் வந்து ஃபீமேலுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும். சிக்கு வந்து க்ரோத் ஆக வந்து 8லேருந்து 9 வீக்ஸ் வரை ஆகும். சிக்கோட க்ரோத் அது வெளியில் வர்றதுக்கு. அதுக்கு வந்து நெஸ்டிங் மெட்டீரியலுக்கு நம்ம எந்த மாதிரி வந்து செட் பண்ணி கொடுக்கணும்னா மரத்தூள் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கணும். அது கம்ஃபர்டபுளாக இருக்கும் மரத்தூள். அதுக்கப்புறமா இதோட மெயினான ஒரு பார்ட்டை வந்து பார்த்துடலாம். இதோட ஃபுட்டு எந்த மாதிரி கொடுக்கணும்னா ஃப்ரூட்ஸ் வந்து மெயினாக கொடுக்கணும். நம்ம டெய்லி ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஃபுட்டுலேயே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இது. ஃப்ரூட்ஸில் நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம்னா பப்பாயா கொடுக்கலாம், ஆப்பிள் கொடுக்கலாம், கொய்யா கொடுக்கலாம், பொம்மிகிரானேட் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதுக்கு வந்து கொடுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளவர் வந்து விரும்பி சாப்பிடும். அதாவது பூ வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். எந்த மாதிரி பூனா, நம்ம இப்போ ஒரு காய் காய்க்கிறதுக்கு முன்னால் பூ வரும்ல, அந்த மாதிரி பூ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அதுவுமே விரும்பி சாப்பிடும். அது போக நார்மலாக நம்ம வந்து அதுக்கு ஃபீடு கொடுப்போம், எக்கு ஃபீட் பண்ணுவோம். அதே மாதிரி கீரை வகைகள் இதெல்லாமே வந்து அதுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோட்டீன் மினரல்ஸ் வந்து அதிகமாக இதுக்கு வந்து தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஐட்டமாக வந்து இதுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது போக இது வந்து ஹனி வச்சாலுமே நான் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடும். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இதோட ஒரு பேர் வந்து என்ன ரேட் இருக்கும்னு. இதை வந்து நான் கடைசியில் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஒரு கடையில் போனாலுமே இந்த பேடை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பட் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது என்ன வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து பேரட் வெரைட்டியை சேர்ந்தது தான். சைஸில் ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு டேம் பண்ணி வச்சோன்னா நல்ல ஒரு பேடாக இருக்கும். ஃப்ரீ ஃப்ளைக்காக வெளியில் நம்ம அவுட்டோருக்கு எடுத்துகிட்டு வரலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேடை வந்து ஃப்ரீ ஃப்ளைக்காக நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கு வந்து இது ஃபுல் தகுதியுமே இந்த பேடுக்கு வந்து இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க வந்து பெட் ஷாப்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அங்கே எல்லா பெட் ஷாப்லேயுமே இது வந்து அதிகமாக இருக்கும். இதோட பேர் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டோட ரேட் வந்து 40,000 ரூபா வந்து இருக்குது. இது வந்து எங்கள் ஊரில் உள்ள ப்ரைஸு. உங்கள் ஊரில் என்ன ரேட்டில் வந்து கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து பெட் ஷாப்புக்கு போய் நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது போக நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்டேட் வேணுங்கிறத வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது டவுட்டு தான் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய்.